ஹலோ ஃபோக்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரைஸ் இப்போ உருவாயிருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிமியா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனைங்க. ஸோ அதனால் நம்ம கடைக்கு கிளம்பி ஆர்டிமியா வாங்க போயாச்சு. இந்த பெக்கானுங்கிற பிராண்டில் நம்ம பிரெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிமியா வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ் தாங்க. ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் ஃபஸ்ட் டைம் தாங்க இந்த கேப்சூல் நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஆர்டிமியா ஆக்டிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பொருள் தாங்க தேவைப்படும். நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணேன்னு பாருங்க. 2 லிட்டர் பாட்டிலில் ஒரு ஃபனலை வச்சு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். ஆர்டிமியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முட்டைங்க. அதை வந்து கலெக்ஷன் பண்ணி அந்த கேப்சூலில் வச்சிருப்பாங்க. அதை நம்ம வந்து உயிர் கொடுக்கறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் முடிஞ்சதோடனே அது உயிர் உள்ள ஒரு பிரெயின் ஸ்ட்ரிம்மாக மாறிடும். ஆர்டிமியா ஆக்டிவேஷனுக்கு சால்ட் வாட்டர் தாங்க தேவைப்படும். ஸோ அதனால நம்ம ஒரு 3 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறோம். இந்த ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி ரொம்ப முக்கியம். நம்ம செஞ்ச சால்ட் வாட்டரில் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா தாங்க. இது வந்து தண்ணியோட pH லெவலை கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா கேப்சூலில் ஒன்று தாங்க வாங்கியிருந்தேன். பிகாஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமு. நம்ம யூஸ் பண்ணுற மாத்திரை மாதிரி இருந்துச்சுங்க ப்ளூ கலரில். இது பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரீமோட முட்டைங்க. இதான் ஆர்டிமியா. இதை பார்த்தீங்கன்னா பார்க்கக்குள்ளேயே பெப்பர் மாதிரி இருந்துச்சுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கரைஞ்சி உள்ளே போக ஆரம்பிச்சிடுச்சு. இதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஏர் பம்ப் தேவைப்படுங்க. ஸோ சர்க்குலேஷன்லேயே இருக்கணும். அதனால வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல செட் பண்ணிட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கையும் போட்டுட்டேன். ஏர் பம்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டோனு போட்டு கீழேந்து வரா மாதிரி வைங்க. அதுதான் நல்ல ரொட்டேஷன் கொடுக்கும். ஆக்டிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ் தேவைங்க. நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.